ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்பவே ஹெல்த்தியான ஹோம்மேடு குர்குரே தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போது உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அது கூட மாவு தான், பச்சரிசி மாவு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. சோள மாவும் பச்சரிசி மாவும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மாவோடு சேர்த்து உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போடலை, ஏன்னா நான் போடுற மசாலாவில் உப்பு இருக்கும். அதனால் நான் உப்பு போடல. இல்லை உப்பு லைட்டாக போடணுன்னா போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவு பதமாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். மாவை இனிமேல் குட்டி குட்டியாக நீளமாக உருட்டி எடுத்துக்குவோம். ரொம்பவே ஈஸி தான். சின்ன பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோன்னா அதுவே ரொம்ப நல்லது. கடையில் உள்ளதை சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறத வச்சு சாப்பிட்டா பிள்ளைங்களும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவ்வளோதான், நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இனிமேல் எண்ணெயில் தான் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கோங்க. நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுப்போம். அவ்வளோதான். எண்ணெய் சூடானதும் போடுங்க. போட்டதுக்கப்புறம் மீடியமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சு எடுத்தோன்னா போதும். அது கூடவே நம்ம வத்தப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து போடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் மேகி மசாலா வச்சுருந்திங்கன்னா மேகி மசாலா மட்டும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மேகி மசாலா தான் போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுக்கணும். இந்த நுரையெல்லாம் அடங்கணும். அதுதான் உங்களுக்கே தெரியும். இருந்ததுக்கும் இப்போ இது பொரிஞ்சு வர்றதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அந்த கலரை பார்த்தாலே குர்குரே கலர் கரெக்டாக வந்துடும். நல்லா பொரிச்சு எடுத்து அவ்வளோதான். நம்ம இப்போ எடுத்துருவோம். பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் குர்குரே மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம அது கூடவே மேகி மசாலா சேர்த்துக்குடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா வத்தப்பொடி, உப்பு போட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வத்தப்பொடி, உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டிங்கனாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டான ஹோம்மேடு குர்குரே ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இனிமேல் அடுத்த வீடியோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீடியோ நான் போடுறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கெலாம் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.